வைக்கலான்னு பாக்குறீங்களாடி? ஐயோ எம்மா, ஆப்னா நம்ம இப்ப எங்கேயாச்சும் போகணும்னா அதுல ஆட்டோ காரு எது வேணாலும் புக் பண்ணிக்கலாம். அதுல காசு கம்மியா தான் இருக்கும். அப்படியாட்டி? அப்ப புக் பண்ணு. ஏங்க மாலா வச்சிருக்கீங்க? கேட்டி என்னடி? ஏங்க ஆப்புங்க, ஆப்பு என்கிட்ட அதெல்லாம் இல்ல. சரி இருங்கப்பா, நானே புக் பண்றேன். ட்ரெயின்ல வரும்போது தான் அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணேன். ஆட்டோ வரதுக்கு எவ்வளவு நேரமா ஆகும்? பக்கத்திலேயே நிறைய ஆட்டோ இருக்கும்பா, 2 நிமிஷத்துக்குள்ள வந்துருவாங்க. புக் ஆயிடுச்சுப்பா. எப்பா ஆட்டோ நம்பர் 4558 வருதான்னு பாத்துக்கங்க. அனிதம்மா 4558 தானே? அந்த ஆட்டோவான்னு பாரு. ஆமாப்பா, இந்த ஆட்டோ தான். வாங்க ஏறிக்கோங்க. இருங்க ஏறுறதுக்கு முன்னாடி எவ்வளவு காசுன்னு பேசிடுவோம். அப்புறம் ஏறினதுக்கு அப்புறம் 1000 ரூபாய் கொடு 2000 ரூபாய் கொடுன்னு கேட்க போறேன். எம்மா, இதெல்லாம் ஆப்ல எவ்வளவு காசு போட்டிருக்காங்களோ அவ்வளவுதான் கேட்பாங்க. அதுக்கு மேல 1 ரூபா கூட கேட்க மாட்டாங்க. மாலா எவ்வளோடி சொல்ற? 300 ரூபா போட்டிருக்குமா. அட கிறுக்கி மோவே, 300 ரூபாய கொடுக்க சொல்ற? சரி விடு, அந்த 1000 ரூபாய்க்கு 300 ரூபாயே தேவலாம். சரி வாங்க ஏறுங்க, நேரமாகுது. பேசாம நம்மளும் ஒரு ஆட்டோவை வாங்கி ஓட்டுனா நல்லா சம்பாதிக்கலாம் போல. இந்த ஆட்டோக்காரனுவோ நல்லா கொள்ளடிக்கிறானுவோ. நாங்க 2 பேரும் கவுன்சிலிங் முடிச்சுட்டு ஊருக்கு போறோம். நீ எங்கேயே நல்ல ஆட்டோவா வாங்கி ஓட்டிட்டு கடை. எங்க இல்லைங்க, சும்மா ஒரு பேச்சுக்கு சொன்னேன். சரி வாங்க ஆட்டோவில் ஏறுவோம். அப்புறம் அவன் வேற வெயிட்டிங் சார்ஜ் போட்டுற போறான். ஏய் அம்மா, எத்தான் பெரிய காலேஜ்! இந்த காலேஜ்லயே நம்ம பொண்ணு படிக்க போற. எங்க இந்த காலேஜ் பார்க்க சூப்பரா இருக்குல்லங்க. நம்ம அனிதா மட்டும் இந்த காலேஜ்ல படிச்சா நம்ம ஊர்ல இருக்கிற பயில்வெல்லாம் மூக்கு மேல வரல வச்சுட்டு போவானுங்க. நல்லா தண்டி இருக்கும். ஆனா நம்ம இது வரைக்கும் அனிதாவை விட்டுட்டு தனியா இருந்ததே இல்ல. அனிதாவும் நம்மள விட்டுட்டு இருந்ததே இல்ல. அதனால கவுன்சிலிங்ல அனிதாவை நம்ம ஊர் காலேஜ் தான் கேட்க சொல்லியிருக்கேன். ஆமாங்க, அதுவும் சரிதான். காலம் இருக்கிற சூழ்நிலையில பொம்பளை பிள்ளைய தனியால விட முடியாது. யார் நீங்களா? இங்கெல்லாம் நின்னுட்டு இப்படி பேசக்கூடாது. சார், நாங்க மெடிக்கல் கவுன்சிலிங்க்கு வந்திருக்கோம். என்ன இவ்வளவு லேட்டா வரீங்க? காலையிலேயே சீக்கிரம் வருது இல்ல? அங்க பாருங்க எவ்வளவு கியூ நிக்குதுன்னு. போய் அவங்களோட நில்லுங்க. ஐயே, என்ன இவ்வளவு கூட்டமா இருக்கு? சரி நான் போய் முதல்ல இடம் பிடிக்கிறேன். நீங்க சீக்கிரம் வந்து என் கூட ஜாயின் பண்ணிக்கங்க. ஏம்மா, நீங்க எல்லாம் அங்க போக கூடாது. உங்க பொண்ணு மட்டும்தான் அங்க போய் நிக்கணும். நீங்க வேற எங்கேயாச்சும் ஓரமா போய் உட்காந்துருங்க. உங்க பொண்ணு கவுன்சிலிங் முடிச்சுட்டு வந்து உங்களை பாப்பாங்க. அதுபடி எங்க பொண்ணை தனியா விட்டுட்டு போறது? ஏதாவது ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஆயிடுச்சுன்னா யாரு பொறுப்பு? ஏமா, உன் பொண்ணை யாரும் கடத்திட்டு போயிட மாட்டாங்க. அங்க பாருங்க கியூப்ல எத்தனை பொண்ணுங்க நிக்கிறாங்கன்னு. எல்லாம் கவுன்சிலிங்க்கு வந்த பொண்ணுங்க தான். இங்க உங்க பொண்ணை யாரும் எதுவும் பண்ண முடியாது. காலேஜ் சுத்தி சிசிடிவி கேமரா இருக்கு. அதுவும் இல்லாம நாங்க இத்தனை பேர் இருக்கோம். பயப்படாம அனுப்பி வைங்கம்மா. ஏடி பத்திரம், கவுன்சிலிங்க்கு தானே கூப்பிடுறாங்க. அவ போயிட்டு வரட்டும். நம்ம இங்கேயே எங்கேயாச்சும் ஓரமா உட்கார்ந்துருப்போம். அனிதா கண்ணு, பார்த்து பத்திரமா போயிட்டு வாமா. யாரும் எதுவும் கொடுத்தாலும் வாங்கி சாப்பிடாது. அப்புறம் அந்த பயிலுவெல்லாம் வேணும்னே பொண்ணுகள்கிட்ட பேசணும்னு ஏதாவது பேசுறதுக்கு பாப்பாங்க. நீ திரும்பி கூட பாத்துறாது. ஏண்டி, நீ என்ன அவளை காலேஜுக்கு அனுப்புற? கவுன்சிலிங்க்கு தானே அனுப்புற. அவளுக்கு எல்லாம் தெரியும். நீ பாட்டி, ஏற்கனவே நேரமாச்சு. நீ இப்படியே வளவலன்னு பேசிட்டு இருந்தீன்னா அவ கவுன்சிலிங் முடிச்சுட்டு வரதுக்கு ராத்திரி ஆகிடும். ஆமாம்மா, ஏற்கனவே கியூ ரொம்ப பெருசா போய்கிட்டு இருக்கு. நீங்க எங்கேயாச்சும் ஓரமா போய் உட்கார்ந்துருங்க, நான் அங்க போய் நிக்கிறேன். அனிதா கண்ணு, கவுன்சிலிங்ல எந்த காலேஜ் வேணும்னு கேட்டா நம்ம ஊர் காலேஜ பார்த்து சொல்லுமா. எப்பா, நம்ம ஊர்ல ஏதுப்பா மெடிக்கல் காலேஜ்? அப்ப நம்ம ஊசி போடலாம் போவோமே, அது என்ன? எப்பா, அது ஹாஸ்பிட்டல்ப்பா, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல். அங்க படிப்பெல்லாம் சொல்லி தர மாட்டாங்கப்பா, பேஷண்ட் மட்டும்தான் வருவாங்க. அப்படியா? அப்ப நீ எந்த காலேஜ்ல சேர போற? என்னன்னு தெரியலப்பா, உள்ள போய் பாப்போம் எந்த காலேஜ்ல சீட்டு கிடைக்குதுன்னு. சரி, பார்த்துட்டு வந்து சொல்லுமா. புளியந்தோப்புல புளி பூத்து குலுங்குது, ஏறி பறிக்கத்தான் மன ஏங்கி நிக்கிது. நெட்டவலி, இன்னைக்கு நமக்கு நல்ல வேட்டை தான். யாரு வீட்டு புளியந்தோப்புன்னு தெரியல, எப்படி கத்த கத்தையா காய்ச்சி தொங்குது பாரு. ஆமா லட்சுமி, எல்லாத்தையும் பறிச்சா ஒரு சாக்கு தேறிடும் போல. ஒரு வருஷத்துக்கு புளி வாங்குறதுக்கு வேலையே கிடையாது. அப்புறம் என்ன, வா வந்து பறிச்சு போடு, நான் சாக்க பிடிக்கிறேன். ஆமா சீக்கிரம் வா, எவனாவது பாக்குறதுக்குள்ளயும் சீக்கிரம் பறிச்சு போடுவோம். ஏலேலோ ஐலசா, பறிச்சு போடு ஐலேசா. நீ சாக்க பொடி ஐலேசா, நல்ல தூக்கி புடி ஐலேசா. அங்க எவடையவ பத்ராளி அக்கா வீட்டு கொள்ளக்குள்ள. என்னது, பத்ராளி அக்கா வீட்டு கொள்ளையா? ஐயோ நெட்டவலி, எவனோ வரான்னு நினைக்கிறேன். வந்துரு, ஓடி போயிருவோம். எட்டி இழிவ, நீ ஓடுறன்னு புளிமுட்டையை போட்டுட்டு ஓடிராத. புளிமுட்டையை தூக்கிட்டு ஓடிட்டி. தூக்க முடியல நெட்டவலி, ரொம்ப வெயிட்டா இருக்கு. நீயும் ஒரு கை புடி. இந்தா வந்துட்டேன். புடி 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 புடி. மாமே. அட்டி பாவியலா, மரத்துல ஒரு புளியங்காவை கூட காணுமே. மரத்தையும் சேத்துல மொட்டை அடிச்சுட்டு போயிட்டாலுவோ. எவ பார்த்த வேலைன்னு தெரியலையே. Hello sir, my name is Anita.
Hello, Anita. Which course you want to choose? General surgeon, sir. Okay, which college you want? Actually, I want nearby my native area. Okay, let's see if there are any vacancy available. I'm sorry, there is no vacancy available in your native site. Actually, general surgeon available in Chennai college only. If you are okay with that, I will choose the college for you. Chennai? I think it's too long for me. But there is no other option available now. It's okay, sir. I will choose that college. May I know the college name, please? It's KCC Medical College, Chennai. Okay, sir. Thank you so much. Just a second, Anita. உங்க டீடைல்ஸ்லாம் நான் என்ட்ரி பண்ணிக்கிறேன். Your full name with initial, please. Anita, ANITHA, initial M. Okay, your 12th mark, please. 568 out of 600. Okay, you are choosing general surgeon, right? Okay, your details has been uploaded. You may go now. Thank you, sir. Thank you so much. எங்க அனிதா வர பாருங்கங்க. அப்பா ஏன்பா நின்னுட்டே இருக்கீங்க? ஓரமா போய் உட்கார்ந்திருக்கலாம்ல. நான் தான் உங்களை உட்கார சொல்லிட்டு தானே போனேன். இல்லம்மா, அங்கதான் உட்கார்ந்திருந்தோம். ரொம்ப நேரம் ஆச்சா, அதான் நீ வந்துட்டியா என்னன்னு தெரியலேன்னு வந்து பார்த்தோம். அப்படியா? சரிப்பா. கவுன்சிலிங் நல்லபடியா முடிஞ்சிச்சாமா? எந்த காலேஜ் தேர்ந்தெடுத்திருக்க? அப்பா நம்ம ஊர் சைடு காலேஜ்லலாம் வேகன்சி இல்லைன்னு சொல்லிட்டாங்கப்பா. சென்னை காலேஜ்ல மட்டும்தான் வேகன்சி இருந்துச்சு. அதுவும் ஒரே ஒரு காலேஜ்ல தான் இருந்துச்சு. கேசிசி மெடிக்கல் காலேஜ்ல மட்டும்தான் ஜெனரல் சர்ஜன் சீட்டே இருந்துச்சு. அதனால அந்த காலேஜ்ல தான்ப்பா எனக்கு சீட்டு கிடைச்சிருக்கு. என்னது, படிக்கிறதுக்கு சென்னைக்கு வரணுமா? என்னம்மா அனிதா, நீ எப்படி இவ்வளவு தூரம் வந்து படிக்க முடியும்? வேற வழி இல்லப்பா. டாக்டர் படிக்கணும்னா அதெல்லாம் நம்ம பார்க்க முடியுமா? அதெல்லாம் நீ ஒண்ணு படிக்க வேண்டாம். நான் அன்னைக்கு உங்க அப்பா கிட்ட சொன்னேன், ஒரு நல்ல மாப்பிள்ளைய பார்த்து அவளை கல்யாணம் பண்ணி வைங்க. அவர் தான் கேட்காம நான் படிக்க வைக்குவேன்னு சொல்லி இவ்வளவு தூரம் கொண்டு வந்து நிறுத்திருக்காரு. ஒழுங்கு மரியாதையா கல்யாணம் பண்ணிட்டு புருஷன் வீட்டுக்கு போற பலிய பாரு. அதையும் மீறி நான் படிப்பேன்னு சொல்லிட்டு வந்து நின்ன. அப்புறம் உங்க அம்மா என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. ஏமா இப்படி கத்துறீங்க? பாருங்க, எல்லாரும் நம்மளதான் வேடிக்கை பார்த்துட்டு போறாங்க. பாக்குறவங்க என்ன நினைப்பாங்க? அவங்க என்ன வேணாலும் நினைச்சுக்கட்டுண்டி. நான் உள்ளத்தை தான் சொன்னேன். சரி விட்டுட்டி பத்திரம், எதுவா இருந்தாலும் வீட்டுக்கு போய் பேசிக்கலாம். The next day. பத்ரலேக்கா, சென்னைக்கு போயிட்டு எப்போ வந்தீங்க? இன்னைக்கு காலையில தாண்டி வந்தோம். அப்படியா? சரி, சென்னைக்கு போயிட்டு என்ன வாங்கிட்டு வந்தீங்க? எங்கடி போன சுருக்கல கவுன்சிலிங்க முடிச்சுட்டு வந்துட்டோம். ஏற்கனவே காலையிலேயே பூமாரி ஒப்பாரி வச்சுட்டு எனக்கு பொம்மை வாங்கிட்டு வரலன்னு நான் ஸ்கூலுக்கே போக மாட்டேன்னு ஒப்பாரி வச்சுட்டு நின்னேன். அவளை 4 சாத்தி ஸ்கூலுக்கு அனுப்பி வச்சிருக்கேன். சாயங்காலம் வந்தாதான் தெரியும் என்ன அக்கப்போர் பண்றான்னு. அதான் நான் பார்த்தேன். இதுவோ 1 ரூபா காசு இழைக்காதுவோ, இதுவளாவது ஏதாவது வாங்கிட்டு வரதாவது. அப்படியே பத்ரலே. சரி, போன விஷயம் என்னாச்சு? அனிதாவை காலேஜ்ல சேர்த்துட்டீங்களா? இன்னும் இல்ல சித்தி, இப்பதான் காலேஜே முடிவு பண்ணிட்டு வந்திருக்கோம். இனிமேதான் காலேஜே போய் பார்க்கணும். அப்படியாம்மா? எந்த காலேஜ்ல சீட்டு கிடைச்சிருக்கு? கேசிசி மெடிக்கல் காலேஜ் சித்தி, சென்னையிலேயே. அதுதான் பெரிய காலேஜ். சென்னையில சேர போறியா? நம்ம மண்ணையில சேருவேன்னு பார்த்தா நீ என்ன சென்னையில போய் சேர்றங்கிற? ஆமாட்டி, அதைத்தான் நானும் சொல்றேன். நம்ம மண்ணில இங்கேயே கடந்து படிப்பான்னு பார்த்தா இவ நம்ம மண்ணை விட்டுட்டு எங்கேயோ ஊருக்கு தூரமா போறேன்ற. நீயே நல்ல புத்திமதி சொல்லிட்டி. எம்மா, நீங்க மறுபடியும் முதல்ல இருந்து ஆரம்பிக்காதீங்க. நேத்து ட்ரெயின்ல வரும்போது இதே பேச்சுதான், இன்னைக்கு காலையில இருந்து இதே பேச்சுதான், இப்பவும் இதே பேச்சுதான். அப்பாதான் எதுவும் பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்களே, அப்ப மட்டும் ஊன்னு தலையாட்டுனீங்க. இப்ப அப்பா அந்தண்ட போனது என்ன ஏசுறீங்களா? இருங்க, அப்பா வரட்டும், அப்பாட்டே சொல்லி கொடுக்குறேன். ஏன் சொல்லேன், உங்க அப்பாக்கு என்ன கும்பா மலைச்சிருக்கு? எல்லாம் இவங்க அப்பா கொடுக்குற செல்லம். ஒன்னும் நம்ம பேச்சு கேட்கவே மாட்டேங்குது. எல்லாம் அடங்காம அது இஷ்டத்துக்கு தான் தெரியணும்னு நிக்கிதுவோ. அந்த காலத்துல நம்மெல்லாம் அப்பா அம்மா பேச்சுக்கு மறு பேச்சு பேசாம இருந்தா. இப்ப உள்ள பிள்ளைவெல்லாம் அப்படியா இருக்கு? அதுவ பேச்சு நம்ம கேட்கணும்னு நினைக்குதுவோ. இதெல்லாம் நல்லதுக்கா? எல்லாம் எங்க போய் முடிய போகுதோ. சரி விடுங்க பத்ராளி அக்கா, நம்ம வீட்டுல ஒரு டாக்டர் இருக்கிறது நல்லது தானே. ஏதாவது உடம்பு முடியலன்னா நம்ம வெளியே போய் வைத்தியம் பார்க்கணும்னு அவசியம் இல்லைல்ல. வீட்லயே டாக்டர் இருந்தா அவளே நமக்கு ஊசி போட்டுருவா, அவளே மாத்திரை மருந்தெல்லாம் எழுதி கொடுத்துருவா. நமக்கு செலவும் மிச்சம். அவசர தேவைக்கு அவளே சிகிச்சை அளிச்சிருவா. ஆமாட்டி, அது ஒண்ணுக்காக தான் பார்க்க வேண்டியதா இருக்கு. நம்ம வீட்டு சைட்ல யாரும் டாக்டர் படிக்கல. நம்ம பொண்ணுதான் டாக்டர். அதை நினைச்சா பெருமையா தான் இருக்கு. இருந்தாலும் இவ எந்த கெட்ட பழக்கமும் இல்லாம ஒழுங்கா இருந்து ஒழுங்கா படிச்சா சரி. நம்ம அனிதாவை பத்தி சொல்லவா வேணும்? அதெல்லாம் அவ நல்ல பொண்ணுதாங்க. அப்படி சொல்லுங்க சித்தி, எங்க அம்மாவுக்கு நல்ல கேட்கிற மாதிரி சொல்லுங்க. சரிட்டி லட்சுமி, நேரம் ஆகுது. நம்ம அடுத்த வீடியோவுல பார்ப்போம். கேசிசி சொந்தங்களே, மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுவிட்டு அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.